வணக்கம் நண்பர்களே! வாழ்க வளமுடன், நலமுடன் வாழ்க வையகம். ஆ ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் சாரி. நான் இது ஏற்கனவே போட்டிருந்தது தான். பட் என்ன ஆச்சுன்னா, நான் அத இன்னைக்கு தான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். என்ன நம்ம போட்டோம்னா நல்ல வியூஸ் வருமே! இதில மட்டும் ஏன் வியூஸ் வரவே இல்ல? இதுவரைக்கும் நான் போட்ட பதிவுகளே இது கம்மியா இருந்தது. சரி என்னன்னு இன்னைக்கு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அதுக்கு காரணம் இன்னைக்கு தான் தெரிஞ்சது. ஆக்சுவலா இத நான் ஃபர்ஸ்ட்டு பதிவு பண்ணேன். சில நெறைய கரெக்ஷன்ஸ் பண்ணேன். திருப்பி அத எடிட் பண்ணி போடும்போது என்னாச்சுன்னா, பழைய வாய்ஸு, புது வாய்ஸ் 2ம் கலந்து டபுள் வாய்ஸா இருந்தது. ஸோ, அத நான் இன்னைக்கு தான் நோட்டீஸ் பண்ணேன். சாரி மக்களே! ஸோ, இப்ப பார்த்த அடுத்த செகண்டே அத டெலீட் பண்ணிட்டு, இப்ப நான் அதையே உங்களுக்கு நான் திரும்பியும் தொகுத்து வழங்குறேன். அ மன்னிச்சுக்குங்க. எந்த வேலை செஞ்சாலும் ஒழுங்கா செய்யணும். அது எனக்கு அதுவும் முருகரோட பதிவு இப்படி போட்டுட்டோமேன்னு எனக்கு இந்த செகண்ட் தான் பார்த்தேன். உடனே டெலீட் பண்ணிட்டு இப்பவே அத கரெக்ட் பண்ணி போடணும். நம்ம இன்றொரு தகவல்ல நமக்குன்னு ஒரு நல்ல நேம் இருக்கு. அத நம்ம மெயின்டெயின் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ, அதனால இது என்னன்றத நான் இப்போ சொல்லிடுறேன். கந்தர் அலங்காரம். அருணகிரிநாதர் என்ன பண்ணாருன்னா, அ முருகனை என்னைக்கு அலங்காரம் பண்ணி பார்க்கணும், அது என்னைக்கும் அழியும் தன்மையா இருக்கக்கூடாது. காலத்துக்கும் நிலைச்சு நிக்கணும்னு நெனச்சு அவர் என்ன பண்ணாருன்னா, எல்லா வகையிலும் யோசிச்சு பார்த்தாரு. ஆடை அலங்களால் பண்ணி பார்க்கலாமா? ஆடை அணிகலன்களால பண்ணாலுமே கூட அது நிலைச்சு நிக்காது. எல்லாமே அழிபடக்கூடியது. அப்புறம் அலங்கார பூக்கள் எல்லாத்துலயும் பண்ணி பார்த்தாரு. இது எதுல பண்ணாலும் சரி, கந்தர் அதாவது முருகன்னாவே அழகு. அந்த அழகுக்கு அழகு சேர்க்கணும்னு நினைச்சு முடிவு பண்ணி, இந்த கந்தர் அலங்காரன்ற ஆ அ பதி இது பதிகங்கள வந்து மொத்தமா அவரு குடுத்திருக்காரு. மொத்தம் இதுல பார்த்தீங்கன்னாக்கா, காப்பு காப்பு இல்லாம 108. எப்பவுமே விநாயகர் காப்பு. எல்லா பாடலுக்குமே யாரா இருந்தாலும் சரிங்க. விநாயகர் விநாயகர் தானே முழுமுதற் கடவுள். அவர் இல்லாம எந்த இதுவுமே தொடங்க மாட்டாங்க. ஸோ, அதனால அவருக்கு எப்பவுமே காப்பு இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, மொத்தம் 108 பாடல்கள். அதுல 101 பாடல் இருக்கும். அப்புறம் திருப்பி 7 பாடல்கள் திருப்பி சேர்த்திருப்பாங்க. மொத்தம் 108. இது என்னன்னா, ஒரு அர்ச்சனை. இப்ப நீங்க 108 போற்றிகள் சொல்லி ஒரு அர்ச்சனை பண்றீங்க இல்லையா? இத படிச்சீங்கன்னா, முருகனுக்கு வந்து நீங்க வந்து மனசார அர்ச்சனை பண்ணி வழிபட்ட பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம கந்தர் அலங்காரம் நீங்க பாடுனீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையோட தலைவிதியே மாற்றும். அந்த ஒரு பதிகமும் இதுல இருக்கு. அத படிக்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ, அதனால அவர் என்ன பண்ணாருன்னா, தமிழத் தவிர இதுக்கு எந்த வகையிலும் அழிபடாத தன்மை இருக்கவே முடியாதுன்ட்டு தான் தமிழ் மொழியில அழகா கந்தர் அலங்காரத்த நமக்காக தொகுத்து கொடுத்திருக்கார். ஸோ, நம்ம அதுல 108 பாடல்கள் நம்மளால பாட முடியுமா? முடியாதான்னு தெரியல. பாட முடியும்னா நீங்க YouTubeல டவுன்லோட் பண்ணி பாருங்க. எல்லாமே இருக்கு. ஆனா, அதுல நமக்கு தினந்தோறும் மனசளவுல அதாவது அவர் என்ன சொல்றாரு, ஏதாவது ஒரு பாடல்கள் பாடுங்க. திருப்புகழா, ஒண்ணும் திருப்புகழ் பாடுங்க. முருகன் உங்க முன்னாடி வந்து நிப்பாரு. ஸோ அந்த மாதிரி இதுல இருக்கிற பாடல்கள் நான் பாடுறேன். விநாயகர் காப்பு. கடல் அருணை திருக்கோபுரத்தே அந்த வாயிலுக்கு வட அருகில் சென்று கண்டுகொண்டேன் வருவார் தலையில் தடபடவென படுக்குட்டுடன் சர்க்கரை முக்கிய கை கடதட கும்பக் களிற்றுக்கு இளைய களிற்றினையே. இது விநாயகர் காப்பு. ஃபர்ஸ்ட் பாடல் மட்டும் நான் சொல்றேன். பேற்றை தவம். இது என்னோட பதிகத்துல இருக்காது. இது முதல் பாடல் இல்லையா? அதனால இத சொல்லாம நம்ம சொல்ல முடியாது. பேற்றை தவம். பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றைக் கழிய வழிவிட்டவா செஞ்சடாட விடேல் ஆற்றை பனியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே. இதெல்லாம் நான் பதிகத்துல கொடுத்ததுதான். ஸோ இது கந்தரலங்கத்துல வருதுன்னு தெரிஞ்சு படிச்சா இன்னும் நல்லது இல்லையா? அதனால நாளென் செய்யும். நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் இனை நாடி வந்த கோலென் செய்யும் கொடும் கூற்றென் செய்யும் குமரேசர் இது தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடுனே. இந்த பாடல் எதுனா நவகிரகங்கள்ல இருந்து நீங்க அதாவது 9 கோள் நமக்கு அதோட 27 நட்சத்திரம் இத பண்ணீங்கன்னா அந்த பாடலை பாடினீங்கன்னா 27 நட்சத்திரத்துல இருக்க பிரச்சனை நமக்கு தீரும். செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல்பொழில் தேம்கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் அவன் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் ஐயன் கையெழுத்தே. ஐயன்னா பிரம்மன் எழுதின தலையெழுத்தையும் மாற்றக்கூடிய சக்தி இந்த பதிகத்திற்கு. சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெற்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மயில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதற்கு ஒரு தாழ்வில்லையே. இந்த ஒரு பாட்டு பாடும்போது நமக்கு எந்த தாழ்வும் முருகன் நம்மளுக்கு அண்டவிட மாட்டார்.
மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேலான தேவனை மெய்ஞான தெய்வத்தை மேதினில் சேலார் வயற்பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ 4000 கண் படைத்திலனே அந்த நான்முகனே. இவர்கிட்ட கேக்குறாரு, எனக்கு பிரம்மா இவரை பத்தி பார்த்துக்கு வெறும் 2 கண்ணு கொடுத்திருக்கியே, 4000 கண்ணு கொடுத்தா கூட எனக்கு பத்தாதே, இப்படி இந்த அலங்காரத்தை நான் 2 கண்ணால எப்படி பார்க்கறதுன்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி கொடுத்திருக்காரு. இது எல்லாமே கந்தர் அலங்காரத்துல வரக்கூடிய முக்கியமான பதிகங்கள். நீங்க அந்த 108 பாடல்னா கூட இந்த முக்கியமான பதிகங்களை இப்போ ஒவ்வொன்றுத்துலயுமே நான் கொடுக்குறேன். கந்தர் அலங்காரத்துல இதுல ஒரு 3 4 ஆச்சா, திருப்புகழ்ல ஒரு 3 4 கொடுக்குறேன், கந்தர் அனுபதியில ஒரு 3 இருக்கு. ஸோ இந்த மாதிரி முருகனுக்கு உகந்த அவருக்கு அருணகிரிநாதர் பாடினதை பாடினீங்கன்னா முருகன் உங்கள் கண் முன்னாடி நிற்பார். இந்த பதிகத்தை பாடுனீங்கன்னா முருகர் சிரிச்சுக்கிட்டே உங்களுக்கு அருள் புரிவார். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா எனக்கு நடந்த உண்மை இதெல்லாம். நான் பதிகத்தை பாடி 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 நான் பயன்பெற்றிருக்கேன். அதை தான் என்னோட யூடியூப் சேனல்ல போடணும்னு தோணுச்சு. இப்ப என்னடா எல்லாரும் முருக கும்பிடுறாங்க அப்படின்னு இல்லைங்க. உண்மையிலுமே கலியுக கடவுள் கண்கண்ட தெய்வம் நம் சொந்த கடவுள் கந்த கடவுள் முருகன்றத நிரூபிச்சிருக்காரு. ஏன்னா அவர் தான் இதை திருப்பி நம்ம கொண்டு வந்திருக்கார். நன்றி, வணக்கம்.